ஆசானை வணங்கினோம். யாரு வணங்கினோம்? அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நின்றுனான். அறக்கடலாக, அறிவு கடலாக, மிகப்பெரிய வல்லமை உள்ள, மிக கனிவான, அதான் சொல்வார், செம்மலர் நோன்றால் சேரலொட்டா அம்மலம் செனர். மலர் போன்ற பாதம் உள்ளவன் செம்மலர் நோன்றால் சேர ஒட்டா அம்மலம் களி அன்புடன் வையினார். ஆக ஆசான் எப்படி, அவன் பாதம் எப்படி இருக்குன்னா ரோஜா இதழ் போன்று மிருதுவாக இருக்கும். ஆசான் திருவடி, ஆசான் ஞானபண்டிதன் சுப்பிரமணியர் திருவடி, ஆசான் அகத்தீசன் திருவடி, ஆசான் திருமல தேவன் திருவடி, ராமலிங்க சாமிகள் மாணிக்கவாசன் திருவடி எப்படி இருக்குன்னா ரோஜா இதழ் போன்று இருக்கும். ஆனால் அந்த ரோஜா இதழை வீசி எறிந்தால் அண்டம் பொடிபடும். அப்படி வல்லம் உள்ளவர். அந்த பாதம் நடந்தாவே அண்டம் பொடிபடும். அப்பேற்பட்ட ஆசானை வணங்கி மிக கருணை உள்ளவன், மிக ஆற்றல் பொருந்தியவன், மிக நம் பாவத்தெல்லாம் பொடியாக்கக்கூடிய ஆசான் ஞான பண்டிதனை வணங்கி இருக்கிறோம். அதனால தான் நமக்கு சிறப்பறி வந்தது. அவர்கள் அப்படி இல்லை. எது சிறு தெய்வத்தை வணங்கியிருக்கான், அம்மை கண்டு இறந்தவரை வணங்கியிருக்கிறான், சில நெருப்போட்டு கொட்டிருக்கலாம். அது கும்பாபிஷேகம் பார்த்துருப்பான், ஏதோ இது மொட்டை அடிச்சிருப்பான். நம்ம திருப்பதியில் போட்டால் மொட்டை அடிச்சிருப்பான், வருஷம் மொட்டை அடிச்சிருப்பான். அது ஆன்மீகம். அவன் சொல்கிறான், நம்ம ஏற்று வர மாட்டோம். ஒரு வகையில் ஆதாயம் தான். என்ன காரணம்? வெயில் காலத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவோம். அதை தவிர அது ஆன்மீகமாக இருக்க முடியாது. நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த மொட்டை அடிக்கிறது, காவி கட்டு, இந்த மாதிரி செய்யலாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆக ஆசானை வணங்கினோம். அறிவு பகுத்தறிவாதி, மிக அறிவு கூர்மை உள்ளவன், அருள்பலம் உள்ளவன், மிகப்பெரிய வல்லமுள்ள ஆசானை வணங்கணும். அறிவு வந்தது. ஆக சுத்த ஆன்மீகத்துக்கு என்ன துணைன்னு கேட்டான்? சிறப்பறிவு வேண்டும். சிறப்பறிவுக்கு என்ன வேணும்னு கேட்டான்? திருவருள் வேண்டும். திருவருள் யார் யாரா பிடிக்குதுன்னு கேட்டான். அது ஆசான் ஞான பண்டிதன், அகத்தீசன், திருமூல தேவன், காலாங்கி போவர், கரூர் முனி, அருணையினான்னு சொன்னான். இவர்களை வணங்கினா தான் சிறப்பறிவு உண்டாகும், இல்லைன்னா வராது. சிறப்பறிவு இல்லாத மக்கள் செயலும் அவருடைய பேச்சும் அதுதான் போலி ஆன்மீகம்.